السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருட்பொங்கும் புனிதம் நிறைந்த ஜும்மா தினத்தில் நாம் ஒன்று கொடுக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் ஏராளமான அருட்கிருபைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அது பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது ஃபபிஐஇ ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் நீங்கள் எதனை பொய் என கருதுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நம்முடைய வாழ்வில் அன்றாடம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த அருட்கொடைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மிகவும் சீராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை நாம் பல வகைகளில் பிரிக்க முடியும். முதலாவதாக அல்லாஹ் வழங்கிய அருட்கொடை, இது அருட்கொடை என்று மிக எளிதாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். நாம் சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், பூமியில் விளைகிற எத்தனையோ விளைச்சல் பொருட்களை பார்க்கிறோம். அதையெல்லாம் பார்க்கும்போது இது அல்லாஹ்வுடைய அருள் தான். இறைநம்பிக்கை கொண்ட எந்த நபருக்குமே அந்த விஷயங்களை பார்க்கும்போது உடனடியாக இது அல்லாஹ்வுடைய அருள் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதுபோல் சில அருள்கள் சிந்திக்கும் போது விளங்கும். நாம் ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கும்போது, நெருக்கடியில் இருக்கிற நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அந்த சூழலை பல ஆண்டுகளோ பல நாட்களோ கழித்து சிந்தித்து பார்க்கும்போது அந்த உதவி அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரிய அருள் என்று சிந்தித்து பார்த்து சில அருள்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அது அல்லாமல் ஒரு அருள் இருக்கிறது. அந்த அருளை பொறுத்த வரைக்கும் நாம் நேரடியாக பார்த்தாலும் அதை அருள் என்று மிக எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாது. அதே நேரத்தில் சிந்தித்து பார்த்தாலும் நம்முடைய சிந்தனைக்குள்ளும் பொருந்தாத ஒன்றாக அது இருக்கும். அந்த அருளை பற்றி மார்க்கம் நமக்கு சொல்லும்போது அதுதான் பரக்கத் என்கிற மறைமுக அருள், அல்லாஹ் செய்கிற அபிவிருத்தி என்று மார்க்கம் சொல்லுகிறது. இந்த மறைமுக அருளை அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எந்த ஒரு மனிதர் இந்த மறைமுக அருளை நம்புவாரோ, இந்த மறைமுக அருளுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வாரோ, தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மறைமுக அருளை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ, அந்த நபருக்கு அல்லாஹ் அந்த அருளை வழங்கி விடுவானேயானால் உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக வாழக்கூடிய சூழல் அவருக்கு ஏற்படும். செல்வந்தர் என்றால் பொருளாதார அளவில் மட்டும் இல்லை. ஏன்னா அதிகமான பொருளாதாரம் வச்சிருக்கிற நபர் செல்வந்தர் என்று ஒரு பார்வை இருந்தாலும் கூட இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்த்தால் எத்தனையோ லட்சங்களை கோடிகளை வைத்திருக்கிற நபர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை சேர்க்காத நபர்கள், நாளைய தினம் நமக்கு உணவுக்கு என்ன அப்படின்னு தெரியாத நபர்கள், படுத்த உடனே தூங்கி விடுகிற நபர்களாகவும், எந்த நோய் நொடியும் இல்லாத நபர்களாகவும், குடும்ப சிக்கல் இல்லாத நபர்களாகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதையும் பார்க்க முடியும். இப்படி பொருளாதார அளவில் தான் நம்ம பரக்கத்து, அது மட்டும்தான் சிறப்பு அப்படின்னு இல்லாமல் ஒரு மனிதர் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் அவர் செல்வந்தர். அந்த வகையில் ஒரு மனிதர் இந்த மறைமுக அருளை நம்பும் போது ஒரு மனிதர் உலக வாழ்க்கையில் செல்வந்தராக வாழ முடியும். பொருளாதாரத்திலும் சரி, தன்னுடைய குடும்ப விஷயங்களிலும் சரி, தன்னுடைய ஆரோக்கியத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். முதலில் இந்த மறைமுக அருளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டுமேயானால் அது என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி சில செய்திகளை பார்த்தோம்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக உலகத்தில் வாழுகிற
எல்லா மனிதர்களுக்குமே ஆசைப்படுகிற ஒரு பண்பு இருக்கும். ஆசையிலும் கூட எல்லாருக்கும் பொதுவாக வருகிற ஒரு ஆசை, எனக்கு அதிகமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஆசை வந்தால் பொருளாதாரம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் சார்ந்த ஆசை வந்தால் எனக்கு ஆரோக்கியம் அதிகமாக இருக்க வேண்டும். புகழ் சார்ந்து செல்வாக்கு சார்ந்த ஆசை வந்தால் அதுவும் எனக்கு அதிகமாக இருக்கணும். இப்படின்னு ஆசைப்படுறது தனி. ஆனால் அதை தாண்டி எனக்கு அதிகமாக வேண்டும் என்கிற ஆசை எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். பல நேரங்களில் அதிகமாக வேண்டும் என்கிற சிந்தனையே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியையும் கெடுக்கிற ஒன்றாக மாறிவிடும். நாளை மறுமையில் கூட பெரிய கேட்டை ஏற்படுத்தும். அல்லாஹ் அதை பற்றியும் சொல்றோம், அல்லாஹ்க்கு முத்த காசு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். அதிகமான பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை உங்களை திசை திருப்பி விட்டது. அதிகமான பொருளாதாரத்தை அதிக வேலை நினைக்கிற சிந்தனை உங்களை டைவர்ட் பண்ணிடுச்சு. எது வரைக்கும் என்றால், நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரைக்கும், கபருக்குள்ள போய் அடக்கப்படுகிற வரைக்கும் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணுங்கிற சிந்தனை ஒன்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அதிகப்படுத்தணுங்கிற சிந்தனை வந்தால் அது மற்ற ஈமானை, மார்க்கம் சார்ந்த விஷயங்களை, அல்லாஹ்வுடைய நினைவை அளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்கிற செய்தி இருக்கு. யார் இந்த பரக்கத்தை நம்புவாரோ, யார் இந்த மறைமுக அருளை ஏற்றுக்கொண்டு உறுதியாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வாரோ, அவர்கிட்ட இந்த அதிகம் வேணுங்கிற ஆசை ஒன்றும் இல்லாமல் அடிபட்டு போய்விடும். அதிக வேணும்னு நினைக்க போய்தான் மனிதன் ஈமானை இழக்கிறோம், நம்முடைய அல்லாஹ்வுடைய நினைவை இழக்கிறோம். அந்த அதிகமாக வேணுங்கிற ஆசை இல்லாமல் போகணும்னா இந்த மறைமுக அருளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் பாருங்கள், வியாபாரம் செய்வார்கள், அன்றாட வியாபாரம் செஞ்சு அன்றாட பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நபர்கள் ஒரு நாளைக்கு போய் 3000 சம்பாதிப்பாங்க, 4000 சம்பாதிப்பாங்க. அந்த 4000 சம்பாதிக்கும் போது கிடைக்காத மகிழ்ச்சி பல நேரங்களில் வேலைக்கு போய் 300 ரூபா 400 ரூபா சம்பாதிச்சுட்டு வரும்போது ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எப்படி கொடுத்துச்சு? அப்போ மகிழ்ச்சிங்கிறது பொருளாதாரத்தை வச்சு வரல, நமக்கு என்ன வேலை முடியுமோ, நம்ம உள்ள திருப்தி அடைந்தா அது மகிழ்ச்சி. அப்போ பொருளாதாரத்தை வச்சு இந்த மகிழ்ச்சி அடையில. பொருளாதாரத்தை தாண்டி வேற ஒன்று இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் பொருளாதாரம்னா பொருளாதாரம், ஆரோக்கியம்னா ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருக்க எல்லாரும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காங்களா? பொருளாதாரம் இருக்க எல்லாரும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காங்களா? உலகத்தில் எதுவெல்லாம் சிறப்புன்னு பார்க்குறோமோ அது எல்லாம் வச்சிருக்கவங்க மகிழ்ச்சியா இருக்குன்னு தானே. ஆனால் எடுத்து பார்த்தா உலகத்தை சிறப்புன்னு நம்ம ஒன்றை சொன்னால் அதை வைத்திருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியா இல்லை. ஏன்னா அதை தாண்டி இன்னொன்று இருக்கு, அது இருந்தால் தான் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதுதான் இந்த மறைமுக அருள். இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மறைமுக அருளை பற்றி நபிகளார் விளக்கம் கொடுக்கும்போது பல நேரங்களில் போகும்போது ரசூலுல்லாஹ் வார்த்தையை போற போகும்போது சொல்லிடுவாங்க. அதை சிந்திச்சு பார்த்தா, அதற்குள்ளாக இருக்கிற ஆழ்ந்த பொருளை சிந்தித்தால் பரக்கத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பை விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு முறை நபிகளாருடைய மனைவி அவங்க வீட்டு வாசல்ல ஒரு ஆடு இறந்து கிடக்கு. ரசூலுல்லாஹ் வராங்க, ஆடு இறந்து கிடக்கு, தோலை பயன்படுத்தலாமே அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க மனைவி சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், தானாக இறந்து போன ஆடு, தானாக இறந்து போன ஆடு உண்ணுவதற்கு தடை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது உண்றதுக்கு தான் தடை. அது தோலை உரிச்சு பதப்படுத்தி நம்ம பொருட்கள் செய்யறதுக்கு, பைகள் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அந்த அறிவுரை சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆட்டிலே பரக்கத்து இருக்கிறது, எடுத்து பயன்படுத்துங்கன்னா முடிஞ்சிச்சு. முடிச்சுட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க, ஆட்டிலே பரக்கத்து இருக்கிறது. மேலும் ஒரு நபர் நபிகளார் இடத்துல கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், ஒட்டகங்களை கட்டி போடுகிற இடத்தில் தொழுகலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகம் சைத்தான், அங்கே தொழுகாதீங்க, ஏன்னா தீங்கு ஏற்படுத்திடும், நம்மளை விட ஒரு பெரிய விலங்கு, அது மிரண்டா உதச்சிடும், அது மாதிரி சிரமங்கள் ஏற்படுறதுனால ஒட்டகம் கட்டி போகிற இடத்துல தொழுகாதீங்க. அப்போ அந்த நபர் மீண்டும் கேட்டாங்க, அப்போ ஆடுகளை கட்டி போடுகிற இடத்துல தொழுகலாமா? ஆடு கட்டி போடுற இடத்துல தொழுவுங்க, ஏன்னா ஆடு பரக்கத்து அப்படின்னாங்க. ஒட்டகம் சைத்தான்னா தொழுகைக்கு தீங்கு விளைவிக்குங்கிறதுனால சைத்தான்னாங்க. அப்போ ஆடு பரக்கத்துனா தொழுகைக்கு நன்மை கொடுக்குமா? ஆடு தொழுகைக்கு நன்மையை கொடுக்காது. அது வேற ஒரு செய்தியைத்தான் ரசூலுல்லாஹ் மறைமுகமாக சொல்லி ஆட்டின் மூலமாக பரக்கத்து இருக்கு அப்படின்னாங்க. நபிகளார் அந்த ஆட்டில் பரக்கத்துனாங்களே, அந்த ஆடை மட்டுமே வைத்து சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக பலியிடப்படுகிற ஒரு பிராணி என்றால் அது ஆடு. உலகத்தில் ஆடை பலி கொடுப்பதை போல எந்த உயிரினத்தையும் நாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண விடுமுறை நாட்களை எடுத்துக்கொண்டாலும், முஸ்லிம்கள் கொண்டாடுகிற பெருநாள் தினங்களை எடுத்துக்கொண்டாலும் எத்தனை ஆடுகள் வெட்டப்படுகிறது. ஒரு ஹஜ் பெருநாள் தினத்தை எடுத்து மேலக்காவிரியில் வெட்டப்படுகிற ஆடுகள் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்தால் 150 ஆடுகளையும் தாண்டி போகும். பக்கத்து ஊரில் போனால் அங்கே ஒரு 50, அதுக்கு எடுத்து போனால் அங்கே ஒரு 50, அதுக்கு எடுத்து போனால் 100, பண்டாரவடையில் 200, பாபநாசத்தில் 150, இப்படி ஒவ்வொரு ஊராக கடந்து
போனா ஒவ்வொரு ஊரிலும் நூற்றுக்கணக்கான ஆடுகள், தமிழகம் முழுக்க கணக்கெடுத்தா லட்சக்கணக்கான ஆடுகள், உலகம் முழுக்க கணக்கெடுத்தா கோடிக்கணக்கான ஆடுகள். ஒரே ஒரு ஹஜ் பெருநாள் தினத்துல உலகம் முழுமைக்குமே கோடிக்கணக்கான ஆடுகள் வெட்டப்படுகிறது, கொல்லப்படுகிறது உணவுக்காக. குர்பானி என்று நாம் அந்த ஆடுகளை பலி கொடுக்கிறோம். அதுபோல விடுமுறை நாட்களில் மாற்று மத சகோதரர்கள் அவங்களுடைய பயன்பாட்டை உணவுக்காக பயன்படுத்துறாங்க. தானாக மரணிக்கிற ஆடுகள் இருக்கு. சில நேரங்களில் தேவைகளுக்காக சில பொருட்களை தயாரிப்பதற்காக கொல்லப்படுகிற ஆடுகள் இருக்கு. அப்போ ஆடுகள் பல வகைகளில் கொல்லப்படுகிறது. அழிந்து போவதற்கு தகுதியான ஒரு இனம் ஆட்டினுடைய இனம். ஆனா ஆடுகள் ஒரு பக்கம் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிங்கத்தை எடுத்து பாருங்க. சிங்கத்தை யாரும் கொல்லல, புலியை யாரும் கொல்லல, பனிக்கரடி யாரும் கொல்லல. ஆனா அதனுடைய எண்ணிக்கை என்ன எண்ணி சொல்லுவாங்க. தமிழகத்தில் இத்தனை புலிகள், இந்தியாவில் இத்தனை புலிகள், இத்தனை சிங்கங்கள். சில விலங்குகள் அழிந்து போகிற கட்டத்தை நெருங்கி என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ்ங்கிற பட்டியலை வச்சிருக்காங்க. அழிஞ்சிரும், அதனால கொல்லக்கூடாது. அந்த பட்டியலில் வைப்பதற்கு தகுதியான ஒரு உயிரினம் ஆடு. ஆனா அந்த ஆட்டை அதிகமாக வெட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு வெட்டப்படுகிறதோ அதை தாண்டி அந்த ஆட்டினுடைய இனம் வளர்கிறது. அப்ப சிந்திச்சு பார்க்கும்போது என்ன விளங்குது? சிந்திச்சு பார்த்தா அழியணும். ஆனா நம்முடைய சிந்தனைக்கு முரணான ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அதைத்தான் நபிகளார் பரக்கத் என்றார்கள். அதுபோல ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொன்னாங்க. அபூ தர் அல்-கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை சந்திக்க வரும்போது பல நாட்கள் பயணம் பண்ணி வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, பயணத்தில் நான் சம்சம் தண்ணியை தான் குடித்தேன், குடிச்சு நான் ரொம்ப மெலிந்திருந்தேன்னா கொஞ்சம் உடலையே சதை போட்டு வச்சுப்பாங்க. தண்ணியை குடிச்சா சதை போடுறது அதே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சம்சம் நீரில் பரக்கத் இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்க, எத்தனையோ மில்லியன் டன்னு கணக்கில் பல லட்சம் டன் லிட்டர்களை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீர் சுரந்து கொண்டே இருக்கிறது. அறிவுக்கு பொருத்தி பார்த்தா விளங்காது, ஆனா நடக்குது. இப்படி நம்முடைய அறிவுக்கு பொருந்தாமல் ஆச்சரியப்படுகிற வகையில், பிரமிப்பூட்டுகிற வகையில் பல விஷயங்களை அல்லாஹ் நிகழ்த்துகிறானே. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மறைமுக அருள், அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயங்களை, இந்த விஷயங்களிலெல்லாம் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான் என்றால், இது போன்ற ஒரு மறைமுகமான அருளை அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்திற்கு செய்தால், மாசம் 10,000 சம்பாதிச்சோம், 10,000 சம்பாதிச்சு நம்முடைய ஒவ்வொரு தேவையாக பூர்த்தியாகி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. 10,000த்துல நமக்கு பெரிய அளவுக்கான செலவு ஏற்படவே இல்லை. 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், இல்லை 2 லட்சம் சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிற பொருளாதாரத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய மறைமுக அருள் இல்லை என்றால், நம்முடைய தேவைகள் பூர்த்தியாவதற்குள்ளாக இங்க பணம் காலியாயிடும், நம்முடைய வருமானம் காலியாயிடும். ஆனா சம்பாதிப்பது மிக குறைவாக இருந்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குமே, ஆனால் நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடைந்து மீதம் ஒரு தொகை நம்முடைய கையில இருக்கு. இதுவும் பல வாழ்க்கையில நடக்கும். இப்படி நிகழ்வது அல்லாஹ்வுடைய அருள். ஆரோக்கியத்துல வயதாக ஆரோக்கியம் குறையும். அல்லாஹ் ஆரோக்கியத்துல பரக்கத்து செய்தால் வயதாக ஆரோக்கியம் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அது அல்லாஹ் ஆரோக்கியத்தில் செய்கிற பரக்கத்து. பொருளாதாரத்திலே பரக்கத்து உண்டு, உண்ணுகிற உணவிலே பரக்கத்து உண்டு. இப்படி ஒவ்வொரு செயல்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், மறைமுக அருளை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் தங்களுடைய வாழ்நாளில் யாருக்காவது பிரார்த்தனை செய்கிற சூழல் ஏற்பட்டால் நபிகளார் பரக்கத்திற்காகவும் பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு நபிகளார்கிட்ட சொல்லுவாங்க, என்னுடைய மகன் அனஸுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படிம்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய பணியாள். அப்ப ரசூலுல்லாஹ் அனஸ் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹும் அக்ஸிர் மாலஹு, யா அல்லாஹ் இவருக்கு நீ பொருளாதாரத்தை அதிகப்படுத்து, அதிகமாக வழங்கு. வலதுஹு, அவருக்கு பிள்ளைகளை அதிகமாக வழங்கு. பாரிக் நீ ஃபீமா அனதைதஹு, நீ அவருக்கு வழங்கியதில் பரக்கத்தையும் ஏற்படுத்து. பொருளாதாரம் அதிகமாக இருந்தாலே மகிழ்ச்சினா அதை மட்டும் கேட்டிருப்பாங்க. பிள்ளை செல்வம் அதிகமாக இருக்கிறது மகிழ்ச்சினா அதை மட்டும் கேட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்டாங்க? பொருளாதாரம் அதிகமாக வேணும், பிள்ளை செல்வமும் அதிகமாக வேணும், அதிலே உன்னுடைய பரக்கத்தும் இருக்க வேண்டும். அப்ப பிறருக்காக பிரார்த்தனை செய்யணும்னு வரும்போது பரக்கத்தையும் நபிகளார் முன்னிலைப்படுத்தி கேட்டாங்க. நபிகளார் தனக்காக பிரார்த்தனை செய்ய சொன்ன துஆவை எடுத்து பாருங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் நபிகளாருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம், பரக்கத்துக்காக. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின், யா அல்லாஹ் இந்த முஹம்மதுக்கு நீ பரக்கத்தை வழங்கு. வலா ஆலி முஹம்மதின், இவருடைய குடும்பத்திற்கு பரக்கத்தை வழங்கு.
அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது நீ விளங்கியதை போல, வலா ஆலி இப்ராஹிம, இப்ராஹிமுடைய குடும்பத்திற்கு நீ விளங்கியதை போல இந்த முகமது அவர்களுக்கும் நீ பரக்கத்தை வழங்கு. ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம் ரசூலுல்லாவுக்காக. ரசூலுல்லா தனக்காக இந்த பிரார்த்தனையை செய்யுங்கன்னு சொன்னா அந்த பிரார்த்தனை நமக்காகவும் நாம் செய்யலாம். அந்த பிரார்த்தனை நன்மை இருக்கு. அது ஒரு வழிகாட்டுதல்ங்கிற அடிப்படையில் நாமும் நமக்கான பரக்கத்திற்கான பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு மனிதர்கள் இடத்துல அதிகம் வேண்டும் என்று கேட்கிற சிந்தனை உண்டு. எனக்கு பெரிய அளவுக்கு சிறப்புகள் வேணும்னு கேட்கிற பழக்கம் உண்டு. ஆனால் எதை கேட்டால் அது எனக்கு பரக்கத்தையும் சேர்த்து கொடுன்னு கேட்கிற ஒரு சிந்தனை உண்டா? அதிகமா வேணும் கேட்க தப்பும் கிடையாது. யாரெல்லாம் எனக்கு மாதம் 10 லட்சம் வருமானம் வேணும், அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும். யாரெல்லாம் எனக்கு அதிகமான வீடுகள் வேண்டும், அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும். அதோடு சேர்த்து யா அல்லாஹ் நீ எனக்கு வழங்குகிற பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் கொடு என்று கேட்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் மூலமாக கண்குளிர்ச்சியை பரக்கத்தை ஏற்படுத்தி என்றும் கேட்க வேண்டும். இப்போ பரக்கத்திற்காக நாம் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க மகிழ்ச்சியானதாக. இன்னும் பல நேரங்களை யோசிச்சு பார்த்தா பரக்கத்தை நம்மளால தெளிவாக விளங்கவே முடியாது. தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ்வே நடைமுறையில் பலருடைய வாழ்க்கையில் இந்த பரக்கத்தை அருளி இருக்கிறான். நடைமுறையில நம்ம பார்த்து விளங்கிக்கிற அளவுக்கு ஓ இவங்களுக்கு நடந்திருக்கு அப்ப நமக்கு நடக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுகிற அளவில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் நபிகளாருடைய வாழ்க்கையிலும் கூட பல இடங்களில் அல்லாஹ் இந்த பரக்கத்தை பற்றி பரக்கத்திற்கான சில விஷயங்களை சொல்லி இருக்கிறான். நபிகளார் வாழ்க்கையில தெரியும். நபிகளாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நபிகளார் நல்ல செல்வந்தராகவும் வாழ்ந்தாங்க, ஏழையாகவும் வாழ்ந்தாங்க. 2 பொருளாதார நிலைகளையும் சந்தித்த நபிகளாருக்கு அவங்களுடைய மனநிலை மாறுச்சா? பொருளாதாரம் அதிகமாக இருக்கும் போதே மகிழ்ச்சியா இருந்தாங்க, பொருளாதாரம் குறைஞ்சவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க, புலம்புனாங்க, கஷ்டப்பட்டு இப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மனநிலை மாறுச்சான்னு கேட்டா செல்வந்தராக இருக்கும் போது எப்படி இருந்தார்களோ அதே போன்ற மகிழ்ச்சியோடு ஏழையாக இருக்கும் போதும் இருந்தார்கள். இன்னும் நபிகளாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் நபிகளார் உட்கொண்ட உணவை எடுத்து பாருங்கள். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, எங்களுடைய வீடுகளில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு அடுப்பெரியாது. 3 நாள் நல்ல உணவு சாப்பிட மாட்டோம். பல நேரங்களில் நபிகளாருடைய உணவு வெறும் பேரித்தம்பழம், 2 பேரிச்சம்பழம், 3 பேரிச்சம்பழம், 4 அப்படின்னு பேரித்தம்பழங்களை மட்டும் உண்ட ரசூலுல்லாஹ் போர்க்களங்களில் முதல் வரிசையில் நின்று போர் புரிந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், போர்க்களங்களில் நாங்கள் நபிகளாரை முன்னிலைப்படுத்தி விட்டு நபிகளாருக்கு பின்னால் நின்று எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட உணவுக்கும் ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலைக்கு ஒப்பிட்டு பார்த்தா 2ஐயும் கம்பேர் பண்ண முடியாது. 2 பேரிச்சம்பழம் பார்த்த வேலை என்னது? போர்ல நின்று 10 கிலோ 15 கிலோ வாழை தூக்கி முதல் வரிசையில் நின்று சண்டை போட வச்சிச்சு. 2 பேரிச்சம்பழம் 3 பேரிச்சம்பழம். இப்போ உணவுக்கும் பார்த்த வேலைக்கும் என்ன இன்புட் போனச்சோ அதுக்கும் கிடைச்ச ரிசல்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் நடந்துச்சு. இப்படி நபிகளாருடைய வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்கள். அகல் போருக்காக மதீனாவை சுற்றி குழி தோண்டுவாங்க. அந்த குழி தோண்டுகிற பணியில் எல்லா சகாபாக்களும் இணைந்து கொண்டு அவர்களும் குழி தோண்டுவாங்க. அப்போ ஒரு சகாபி ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க, பசியின் காரணமாக அந்த சகாபி வயிற்றுல ஒரு கல் கட்டியிருப்பாங்க. தன்னுடைய வயிற்றில் இருக்க துணியை நீக்கி அந்த கல்லை காமிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தன்னுடைய வயிற்றில் இருக்க துணியை தூக்கி காட்டுவாங்க. 2 கல்லை கட்டியிருப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்போ 2 கல்லை கட்டி பசி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கிற ரசூலுல்லாஹ் அதை அகல் போர் சமயத்தின் பொழுது சஹாபாக்கள் குழி தோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாறை குறுக்கிடுகிறது. சஹாபாக்கள் சேர்ந்து அந்த பாறையை உடைச்சா தான் அடுத்த குழியை தோன்றதை தொடர முடியும். சஹாபாக்கள் அடிக்கிறாங்க, பாறை உடையில. பல சஹாபாக்கள் முயற்சி பண்றாங்க, எந்த மாற்றமும் ஏற்படலை. உடனே என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் வந்து கூப்பிடுறாங்க. ஜனாதிபதியை கூப்பிட்டு இந்த பாறை குறுக்க நிற்கிறது உடைச்சு கொடுங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு வேலையை கூப்பிடுறதா இருந்தா யார் சாத்தியப்படுமோ அவங்கள கூப்பிடுவாங்க. யார் உள்ளகளே வலுவானாலோ தைரியமானாலோ தெம்பானாலோ அவங்கள கூப்பிட்டு தானே உடைக்க சொல்லுவாங்க. 2 கல்லு கட்டியிருந்த ரசூலுல்லாஹ், அந்த 2 கல்லு கட்டியிருந்த ரசூலுல்லாஹை கூப்பிட்டு இந்த கல் இருக்கு உடைங்கல அப்படிங்கிறாங்க. நபிகளார் ஓய்வு அடிக்கிறார்கள். 3 அடிகளில் பாறை சுக்குநூறாக போய்விடுகிறது. அப்ப இந்த ஆற்றலும் இந்த ஆரோக்கியமும் நபிகளாருடைய வாழ்க்கையில் எப்படி கிடைத்தது? அவங்க சாப்பிட்ட உணவுக்கு சாத்தியம் இல்லை. ரசூலுல்லாஹ் பார்த்த வேலைக்கும் பணிக்கும் போர்க்களத்தில் நின்றதுக்கும் அந்த அரபு தேசத்தினுடைய வெயிலுக்கும்
பல நாட்கள் உண்ணாமல் இருந்ததற்கும் நோன்பு பிடித்ததற்கும் இது எல்லாம் வச்சு சாப்பிட்ட உணவு எவ்வளவு பார்த்தா சாத்தியப்படவே முடியாது. ஆனால் சாத்தியப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில். நபிகளாருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற மறைமுகமான அருளை நம்மை அறியாமல் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். நம்ம சந்திக்கிற ரமலான் மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரமலான் மாதங்களில் நபிகளார் சொன்னாங்க, சஹர் நேரத்தில் நீங்கள் உணவு உண்ணுங்கள். ஏன்னா சஹர் நேரத்தில் உண்ணுகிற உணவில் பரக்கத் இருக்கிறது, அபிவிருத்தி மறைமுக அருள் இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம எல்லாரும் சஹர் நேரங்களில் உணவு உண்ணுகிறோம். அது சாப்பிடுவதற்கு தகுந்த நேரமும் கிடையாது. மற்ற நேரத்தில் சாப்பிட்றதை விட சஹர் நேரத்தில் உண்ணுவது ஒரு பெரிய பசியை ஏற்படுத்துகிற நேரமோ, சாப்பாட்டின் மீது பெரிய ஆர்வம் வருகிற நேரமோ அந்த நேரம் கிடையாது. ஆனால் அப்படி ஆர்வம் இல்லாத நேரங்களில் சாப்பிடுகிறோம். ஒரு பிளேட் சாப்பிட்றோம், ஒரு 3 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிடும். அடுத்து உள்ள 14 மணி நேரத்திற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்வோமோ அதை சகஜமாக அடுத்த 14 மணி நேரத்துக்கு செஞ்சிடும். என்ன வேலைக்கு போகிறவங்க போயிட்டு வந்துடுறாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க செஞ்சிடறாங்க, ஸ்கூல் போகிறவங்க போயிட்டு வந்துடுறாங்க, காலேஜ் போகிறவங்க போயிட்டு வந்துடுறாங்க, வேலை பார்க்குறவங்க வேலையை செஞ்சிடறாங்க, கடைக்கு போகிறவங்க கடைக்கு போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு நபருக்கும் என்ன வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மற்ற நாட்களில் காலையில் சாப்பிடுவோம், மதியம் பசிக்கும். மதியம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நைட்டு சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆனால் நமக்கு பசிக்கும். மற்ற நாட்களில் ஒரு நாள் முழுக்க 10 கிளாஸ் 15 கிளாஸ் தண்ணி குடிப்போம். அதே 8 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலைக்கு. ஆனால் ரமலான் மாதங்களில் நாம் குடிக்கிற வெறும் 2 கிளாஸ் தண்ணி, 10 கிளாஸ் தண்ணி குடிச்சா என்ன வேலை பார்ப்போமோ அதை வெறும் 2 கிளாஸ் தண்ணி பார்த்துச்சு. ரமலான் மாதத்தில் மற்ற நாட்களில் 3 பிளேட்டு சாப்பிட்டா என்ன ஆரோக்கியம் வருமோ, என்ன வேலை நடக்குமோ அந்த வேலையை ரமலான் மாதத்தில் சஹர் நேரத்தில் நாம் சாப்பிட்ட ஒரு வேளை உணவு செய்து விட்டது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹர் நேர உணவில் பரக்கத்து இருக்கிறது. அதுபோல முஸ்லிம்களுடைய இருப்பிடங்களை உணவை கூட எடுத்து பாருங்கள். ஒரு மனிதர் ஒரு புதிதாக நபிகளார் தங்கியிருக்க இடத்துக்கு வர்றாங்க. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபராக இருக்காங்க. அந்த நபர் வந்து சஹாபாக்கள் அவருக்கு பால் கொடுக்குறாங்க, ஒரு செம்பில் பால் பிடிச்சி உணவு கொடுக்குறாங்க. அந்த நபர் பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்குறாங்க. மீண்டும் சஹாபாக்கள் பிடிச்சு அவர் கொடுத்துட்டாங்க. அவர் எப்படி பிடிச்சிட்டு ஓகே ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த முஸ்லீம்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் இரவு மீண்டும் உணவு கொடுப்பதற்காக அதே செம்பில் பாலை கொடுக்குறாங்க, குடிச்சிட்டாரு. இவர் 2 செம்பு குடிக்கிற ஆளாச்சேன்னு சொல்லி மறுபடியும் பிடிக்கிறாங்க. அந்த நபர் சொல்லுகிறார், அல்ஹம்துலில்லாஹ் போதும். நபிகளார் சொன்னாங்க, மூமின் அல்லாத நபர்கள் 2 குடலுக்கு உண்டால் மூமின்களுக்கு 1 குடலுக்கான உணவே போதுமானதாகும். உணவிலே பறக்கத்து இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு இருப்பிடங்களை எடுத்து பாருங்கள். இன்றைக்கும் இந்தியாவிலே நாம் படுகிற சிரமத்திற்கும் அவலங்களிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கையெழுத்து கூட போட தெரியாத நிலையில் ஏராளமான முஸ்லிம்கள் நம்ம தமிழகத்தை மட்டும் பார்க்கும் போது செழிப்பாக இருக்கிறோங்கிற சிந்தனை இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்திய அளவில் எடுத்து பார்த்தால் மோசமான நிலையில், மிகவும் தாழ்த்தப்பட்ட நபர்களை விட மோசமான நிலையில் தான் முஸ்லிம்களுடைய நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லிம்கள் வாழுகிற இருப்பிடங்கள் பெரும்பாலும் நம்ம கண்ணால் பார்க்குற இடங்களை கூட கம்பேர் பண்ணி பாருங்க. தமிழகத்தில் முஸ்லிம்களுடைய படிப்பறிவு குறைவு. முஸ்லிம்களை விட மற்ற சமுதாய மக்கள் அதிகம் படிச்சிருக்காங்க. முஸ்லிம் வீடுகளில் பெரும்பாலும் ஒரு நபருடைய வருமானம். முஸ்லீம் அல்லாத மற்ற சகோதரர்கள் வீடுகளில் மனைவி வேலைக்கு போவாங்க, கணவர் வேலைக்கு போவாங்க, சகோதரி வேலைக்கு போவாங்க, தாய் வேலைக்கு போவாங்க. குறைந்தபட்சம் 2-3 வருமானங்கள் வீட்டுக்கு உண்டு. முஸ்லீம் வீடுகளில் ஒரு வருமானம். அப்படி இருக்கும்போது முஸ்லிம்கள் வாழுகிற குடியிருப்புகளை பார்த்தால் கூட அவர்களை விட அல்லாஹ் நம்மை பரக்கத்தாக வைத்திருக்கிறான். அவர்களுக்கு இருக்கிற வீடுகளை விட அல்லாஹ் நம்மை பரக்கத், வாடகை வீடு தான் இருந்தால் நல்லா பரக்கத்தாக வச்சிருக்கான். அப்போ இருப்பிடங்களை எடுத்துக்கொண்டால் அதிலே அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. உணவை எடுத்துக்கொண்டால் அதிலே அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. இந்த எல்லா பரக்கத்திற்காகவும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். பல நேரங்களில் பல லட்சங்களை சம்பாதிப்போம், கோடிகளை சம்பாதிப்போம். இன்னும் சொல்ல போனால் 30,000-40,000 சம்பாதிச்சிருவோம். தேதி 15-16 தாண்டுவதற்குள்ளாக சம்பாதிச்ச மொத்த காசும் போயிடும். நமக்கு என்ன குழப்பம், இங்கே வாங்கி இங்கே கொடுத்துறோம். சம்பளத்தை இங்கே வாங்கி இங்கே கொடுத்து ஒரு 10 தேதி தாண்டறதுக்குள்ள மறுபடியும் பழைய நிலைக்கு. ஒரு கடைசி அந்த மாசத்தோட கடைசி 2 வாரங்களுக்கு விரும்பிய உணவை சாப்பிட முடியல, விரும்பிய தின்பண்டங்களை சாப்பிட முடியல,
விரும்பிய இடத்துக்கு போக முடியல, உறவினர்களை பார்க்க போக முடியல, விரும்பிய ட்ரெஸ் எடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இங்கே வாங்கி இங்கே கொடுத்து ஒரு 10-15 நாள்ல ஒண்ணுமில்லாம போயிடுச்சேன்னு கவலைப்படுகிற முஸ்லீம்கள் ஏராளமான பேர் இருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நம்மிடத்துல பொருளாதாரம் இருக்கிறது, அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லை. அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்காக அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான சில வழிகளை நபிகளார் சொன்னார்கள். பெற்றுக்கொள்வதற்கான வழிகள்ங்கிறத விட இதை செய்யாம இருந்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். அதில் ஒரு வழியை நபிகளார் சொன்னார்கள். முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் முஸ்லீம்களை சோதிக்கிறான். யார் அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்தில் திருப்தி பெற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். யார் திருப்திப்படாமல் அதை புரிஞ்சுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அதுல எந்த பரக்கத்தையும் செய்யறது கிடையாது. என்ன 3 வேளை சாப்பிட்டோம், வீட்டில் அதை தாண்டி வர என்ன இப்படிங்கிற பேச்சு. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கொடுக்கல என்பதை போல ஒரு பேச்சு, அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கொடுக்காதவரை போல ஒரு சிந்தனை. இந்த தன் வாழ்க்கையில முன்னேறவே இல்லை, அல்லாஹ் நமக்கு எதுவும் பண்ணலைங்கிற மனநிலையோடு ஒருவர் தன்னுடைய பொருளாதார நிலையை அணுகினால் அவருக்கு பரக்கத்து இருக்காது. அல்லாஹ் தடுத்த வழிகளில் பொருளாதாரத்தை சம்பாதித்தால் அவருக்கு பரக்கத்து இருக்காது. அப்படி மோசடி செய்து சம்பாதிக்கிறது, வட்டியின் மூலமாக சம்பாதிக்கிறது, அதுல அல்லாஹ் பரக்கத்தை நீக்கி விடுவான். எனவே நாம் அல்லாஹ்விடத்துல எந்த ஒன்றை பிரார்த்தனை செய்தாலும் அதிகமாக வேண்டும் என்கிற பிரார்த்தனை தவிர்த்து விட்டு அதிகமாக வேண்டும் என்று கேட்டாலும் அதோடு சேர்த்து யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை வழங்கு என்று பரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கிற எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற கணக்கெடுப்பின் மூலமாக பல மக்களுடைய, குறிப்பாக முஸ்லீம்களுடைய வாக்குகளை திருடுகிற ஒரு பெரிய சதிச்செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இது போல தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்றாலே ஒருவருக்கு வாக்களிக்கிற அந்த தகுதி இருக்கிறதா என்பதை பார்ப்பது மட்டும்தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு குடிமகனான சோதிக்கிற மாதிரியான வேலைகளை செய்வது உள்துறை அமைச்சகத்தினுடைய வேலையை தவிர தேர்தல் ஆணையத்துடைய வேலை கிடையாது. ஆனால் அந்த வேலையை கையில் எடுத்து நாங்கள் கணக்கெடுக்கிறோம், 2002, 2004களில் ஒருவர் வாக்களித்திருப்பாரே ஆனால் அவருடைய பெயர் அந்த எஸ்ஐஆர் ரெஜிஸ்டரில் இருக்குமே ஆனால் அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு வாக்காளர்களாக மாறியவர்கள் ஆவணங்களை காட்டினால்தான் அவர்களுக்கான வாக்குரிமை கொடுக்கப்படும் என்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற எதிர்க்கட்சிகளும் இன்னும் பிற மாநிலங்களில் இருக்கிற எதிர்க்கட்சிகளும் உயர்நீதிமன்றத்தில் இந்த சட்டம் சரியான முறையில் கண்டிக்கப்படாததால் உச்சநீதிமன்றத்தை கொண்டு போயிருக்காங்க. அது அங்கே கண்டிக்கப்படுமா ஏற்கப்படுமாங்கிறது வேற. ஆனால் அந்த சட்டத்திற்காக காத்திருக்காமல் நம்மால் முடிந்த ஆயத்த பணிகளை நாம் செய்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அப்போது 11 ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை காண்பிக்கும் போது நம்முடைய குடியுரிமையை, நம்முடைய வாக்கை காப்பாற்றிக் கொள்கிற சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நம்முடைய பெயர் அந்த ரெஜிஸ்டரில் ஏற்கனவே இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம சரி பண்ணிக்கணும். இல்லை என்றால் என்ன ஆவணங்கள் தேவையோ அதை முறையாக எடுத்து வைத்துக் கொள்வதை நாம் சரி பண்ணிக்கணும். அதை எப்படி செய்வது என்கிற வழிகாட்டுதல்கள் இணையதளத்தில் ஏராளமான வீடியோக்கள் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய சகோதரர்கள் அதன் மூலமாக அதை பார்த்து பயன்பெற்று தங்களுடைய ஆவணங்களை முறையாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி நம்முடைய கிளையின் சார்பாக ஏராளமான தாவா பணிகளையும் ஏராளமான நிர்வாக செலவுகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தாவா பணிகளை எந்த தாவா பணியாக இருந்தாலும் முன்னெடுத்து செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு பொருளாதாரம் தேவைப்படும். அந்த வகையில் நம்முடைய கடந்த மாதங்களிலும் அதற்கு முந்தைய மாதங்களிலும் நம்முடைய கிளையின் சார்பாக செய்யப்பட்ட பல தாவா பணிகளை நம்முடைய கிளைக்கு வருகையில் இருக்கிற இதை அவதானிக்கிற நபர்கள் அறிவார்கள். அப்போ அந்த தாவா பணிகள் எல்லாமே ஒரு கடனை பெற்றுக்கொண்டு அந்த கடனை வைத்து செய்யப்பட்டது. 50,000 ரூபாய் கடனை பெற்று அதன் மூலமாக செய்யப்பட்டது. இப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்கிற நேரம் ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறதுனால சகோதரர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து கிளையினுடைய தாவா பணிகளுக்கு தங்களுடைய உதவியை செய்யுமாறும் அதே நேரத்தில் தங்களுடைய சந்தாக்களையும் அதிகமாக தந்து உதவுமாறும் கிளையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.